உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன நடக்குதுங்க? ராதா மோகன் சாரோட வைஃப்னா அப்போ தாமினி மேமோட விஷயம் என்னன்னு தெரியல. தாமினி மேம்க்கும் மோகன் சாருக்கும் இதுக்கு முன்னாடி நிச்சயம் ஆச்சுல்ல, அண்ட் கல்யாணம் கூட நடக்கிறதா இருந்தது. அட விடுப்பா, பெரிய ஆளுங்க, பெரிய இடத்து விஷயம், நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனா மோகன் சார் பெரிய ஆள் தான்ப்பா. நம்ம கிட்ட ஒண்ணு கூட இல்ல, ஆனா அவருக்கு 2 லைஃப் கிடைச்சிருக்கு. ஒன்னு வீட்ல, இன்னொன்னு ஆபீஸ்ல. போது, நிறுத்துங்க. ஒருத்தர் பத்தின உண்மையை தெரிஞ்சுக்காம அவங்கள பத்தி இவ்ளோ கேவலமா பேச உங்களுக்கு அசிங்கமா இல்ல? நான் மோகன் ஐயாவோட மனைவிங்கிறது ஏன் இவ்வளவு நாள் மறைச்சங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இப்ப சொல்றேன். நான் இந்த விஷயத்தை மறைச்சதுக்கு காரணம் இந்த ஆபீஸ்ல யாரும் என்ன விசேஷமா கவனிச்சுக்க கூடாதுன்றதுக்காக தான். எனக்கு எந்த சலுகையும் கிடைக்க கூடாதுன்னு தான். யாரும் எனக்கு ஜால்ரா போடக்கூடாதுன்னு தான். நான் என்னோட சொந்த திறமையில உங்க எல்லாருக்கும் நடுவுல ஒரு இடம் பிடிக்கணும்னு நினைச்சேன், முதலாளியோட மனைவிங்கிற முறையில இல்ல. ஆனா இந்த சின்ன விஷயம் உங்க எல்லாரோட மூளைக்கு ஏன் எட்ட மாட்டேங்குது? உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு தேவை, அடுத்தவங்கள கை நீட்டி பேசுறதுக்கு. ஆனா ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. நான் என்னோட கணவரை பத்தி எந்த விதமான தப்பான விஷயமும் கேட்க விரும்ப மாட்டேன். என்னோட கணவர் என்னோட மரியாதை. அதான் இப்ப உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல, நான் இந்த ஆபீஸ் முதலாளியோட மனைவின்னு. அதனால இதுக்கப்புறம் யாராவது யார பத்தியாவது தப்பா பேசுறத கேட்டனா அடுத்த நிமிஷமே அவங்களை இந்த வேலை விட்டு அனுப்பிடுவேன். இப்ப நான் முதலாளி மனைவின்னு தெரிஞ்சிட்டதுனால என்னால இதை பண்ண முடியும், யாரும் என்ன தடுக்க முடியாது. இது வரைக்கும் இந்த கம்பெனில இருந்த அத்தனை பேரும் என்ன திரும்ப நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, நான் இந்த கம்பெனியோட GM, உன்னோட பார்ட் ஓனர், அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் நினைச்சாங்க. ஆனா இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? தாமினி, நீ என்ன பேசுற? நீ இப்போவும் இந்த கம்பெனிக்கு GM தான், இப்போவும் நீ இந்த கம்பெனிக்கு பார்ட் ஓனர் தான். ஆனா நீ என்னோட வருங்கால மனைவி இல்ல மோகன், இல்ல. அப்படியெல்லாம் நடக்க கூடாது, அந்த மாதிரி நடக்க கூடாது, அப்படி நடக்க கூடாது, அப்படி நடக்கவே கூடாது. நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் மோகன். நீ எனக்கு தான் சொந்தம். என்னால அதெல்லாம் சகிச்சிட்டு இருக்க முடியாது மோகன். என்ன பேசிட்டு இருக்க நீ இல்லாம என்னால வாழ முடியாது மோகன். தாமினி, கண்ட்ரோல் பண்ணிக்கோ ப்ளீஸ். என்ன சமாதானப்படுத்தாத மோகன். நான் எதுவும் கேட்க மாட்டேன். You never cared and you will never do. ராதா வேண்டாம் தாமினி, உறவு நிச்சயமா உருவாகும், ஆனா என்னோட பொணத்துக்கு முன்னாடி. ராதா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. சோ நான் இனிமே இந்த வீட்டுக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனமும் இல்ல. உங்க பையனோட வாழ்க்கை அழியாம காப்பாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த ராதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. இன்னைக்கு மட்டும் எனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா இப்போ சொல்ற உங்ககிட்ட இந்த நெருப்புலயே குதிச்சு நான் செத்து போயிடுவேன். இதுக்கு முன்னாடி நான் மோகனை யாருக்கும் சொந்தமாக விட்டதில்லை, இதுக்கப்புறமும் விட மாட்டேன். நான் சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு? மோகனை தனக்கு சொந்தமாக்கிக்கணுங்கிறதுக்காக தாமினி என்ன வேணாலும் பண்ணுவா. தாமினி மோகனுக்கும்
ராதாவுக்கும் ஏதாவது கெடுதல் பண்றதுக்கு முன்னாடி நான் சீக்கிரமா போய் மோகன் கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். தாமினி, ஆபீஸ்ல உங்களுக்கெல்லாம் வேற வேலையே கிடையாதா? Go to your desk. மோகன், அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மோகன். அம்மா நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்கம்மா. அம்மா எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலம்மா. மோகன் ஐயா, எனக்கு என்னமோ நீங்க அம்மா கூட கொஞ்ச நேரம் தனியா பேசினா சரியாயிடும் தோணுது. நான் வீட்டுக்கு போறேன். குஷி ஹோம்ஒர்க் எழுதணும்ல. ராதா, நீ மோகன் ஐயா, நீங்க அம்மா கிட்ட பேசிட்டு வாங்க. நான் வீட்ல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ம்? ராதா, தேங்க்யூ. மோகன் ஐயா, நீங்க தேங்க்யூ ஏன் சொல்றீங்க? அப்புறம் நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எது செஞ்சாலும் சரியாதான் செய்வீங்க. நான் கிளம்புறேன். மோகன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா, நான் எல்லாரும் முன்னாடியும் ராதாவுக்கு என் மனைவிங்கிற உரிமையை கொடுத்துட்டேம்மா. என்ன? எல்லாரும் முன்னாடியும் ராதா என் மனைவின்னு சொல்லிட்டேன். இவ ராதா மட்டும் இல்ல, ராதா மோகன் என்னோட மனைவி. அம்மா, நான் தாமினி கிட்ட கூட பேச முயற்சி பண்ணேன். ஆனா அவ டென்ஷன் ஆயிட்டா. அதோட விளைவு தான் இதெல்லாம். நான் என்ன பண்றது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.